அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமா இன்னைக்கு வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. நம்மளுடைய இன்னைக்கு 25/11 அன்னைக்கு வெளியான ஸ்பெஷல் எக்ஸாம். அது என்ன ஸ்பெஷல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏற்கனவே இங்க ஒர்க் பண்ணக்கூடிய டெம்பரரி ஸ்டாஃப்க்கு அவங்களுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம். என்ன டிபார்ட்மெண்ட்ல அப்டின்னா, இது வந்து எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் டிபார்ட்மெண்ட்ல டைப்பிஸ்ட்டா ஒர்க் பண்றாங்க. அதாவது டெம்பரரி டைப்பிஸ்ட்டா. இவங்கள வந்து எப்ப அப்பாயின்ட்மென்ட் பண்ணாங்க அப்டின்னா, 2006ல. 2006ல அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அதுலருந்து வந்து 2006ல ஒரு ஜிஓ போடுறாங்க. என்ன ஜிஓ அப்டின்னா, ஜிஓ நம்பர் MS-72 லேபர் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மென்ட் மூலமா அந்த ஜிஓ 2006ல போட்டு, அதுல என்ன பண்றாங்க, அதுலருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெம்பரரியா. ஸோ என்ன பண்றாங்க இவங்களுக்கு, தி ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபைடு பேஸ்டு ஆன் ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 2021ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போடப்பட்ட வழக்கின் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இதுவும் அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போட்ட வழக்கினுடைய தீர்ப்படி என்ன பண்றாங்க, இவங்க இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்ப 2006ல டெம்பரவரியா எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மெண்ட்ல போட்ட இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, அதுலருந்து இப்போ வரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கவர்மெண்ட்ட கேட்டு, அப்புறம் கோர்ட்ல எல்லாம் போயி ஜட்ஜ்மெண்ட் வாங்குன பிறகு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய ஆர்டர் படி என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த எக்ஸாம் வச்சு இத ஃபில் பண்ண போறாங்க. ஸோ அது யாருக்கு அப்படின்னா, எல்லாருமே இத அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் அந்த டெம்பரரி ஒர்க் பண்ணாங்க இல்லையா? அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 25/11 வந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆகுது. 24/12 லாஸ்ட் டேட்டு. 29/12 இந்த ஃபார்ம வந்து கரெக்ட் பண்றதுக்கு, அடுத்த வருடம் எக்ஸாமு. ஓகேங்களா? இதான் என்னுடைய இது. ஸோ அத பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து மொத்தம் 50 போஸ்ட்க்கு எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ வந்து ஆ ஆக்சுவலா ஒண்ணே சிபிஎஸ் தான். அதுல மாற்றம் இல்ல. ஸோ ஏஜ் வந்து என்ன இருக்கணும், அதெல்லாம் ஓகே. நார்மலா உள்ளது தான். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அப்டிங்கிறது நம்ம நார்மலா உள்ளது. என்ன குவாலிஃபிகேஷன்? அது மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா? அது எல்லாமே வந்து இதுதான். ஸோ வந்து எப்பயும் போல உள்ளது தான். ஸோ இது என்ன பண்ணணும்னா, டெம்பரரி எம்ப்ளாய்மென்ட் அங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா? அந்த ஆஃபீஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணணும் இத அப்லோட் பண்ணியே ஆகணும். அப்படியும் இல்ல எல்லாருமே இத அப்ளை பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரு இது. இதுதான் அவங்களுக்குள்ள எக்ஸாமு. ஸோ வந்து பார்ட் ஏ, பார்ட் மொத்தம் 300 மார்க்கு. எப்பயும் போல தான் எக்ஸாமு. ஸோ வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஏற்கனவே அங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா? அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். மத்தவங்க எழுத முடியாதுங்கிறது தான் ஒரு ஸோ இத வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பாருங்க. அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாரி ஒர்க் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.